ஹலோ கைஸ், இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம்னா மொபைல் ஃபோன் அடிக்ஷன். ஆமாம் நண்பர்களே, காலையில் இருந்துச்சோன்னா எவன் மூஞ்சில் முழிக்கிறமோ தெரியல, வால் பேப்பரில் ஏகப்பட்டோ இருக்குது, அதை பார்த்தாலே நாலு விளக்க மாட்டேங்குது. இந்த ஃபோன் அடிக்ஷன் எவ்வளோ மோசமானதுன்னா 7:30 சனிட்டு இருந்து கூட தப்பிச்சுக்கலாம், ஆனால் இந்த அடிக்ஷன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது நண்பர்களே. என்னோட லைஃப்ல இது எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, காலையில முழிக்கும் போது அலாரம் அடிக்கிறது ஃபோனு, பிரஷ் பண்ணும்போது ஃபோனு, பாத்ரூம் போகணும்னா ஃபோனு, வேலைக்கு போகும்போது ஃபோனு, வீட்டில் பேசுறதுக்கு ஃபோனு, படம் பார்க்கறதுக்கு ஃபோனு, தூங்குறதுக்கும் ஃபோனு, தூக்கம் வரலனாலும் ஃபோனு. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல். இப்படி 24 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்றதுனால நான் சந்திச்ச பிரச்சனை என்னன்னா, 4-5 வாட்ச் யூஸ் பண்றேன், ஆனா டைம் பார்க்கறதுக்கு மொபைலை தான் கை தேடுது. சின்னதாக ஒரு வேர்டு கூட ஸ்பெல்லிங் மறந்து போயிடுது ஆட்டோ ஸ்பெல் யூஸ் பண்ணுறதுனால. 10-15 நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் என் மண்டைக்குள்ள, இப்போ ஒரு 2-3 நம்பர் கூட என்னால் மனப்பாடமாக பண்ண முடியல. சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணா கூட மைண்ட் யோசிக்க மாட்டேங்குதே தவிர கால்குலேட்டர் தான் தேடுது. ஏதாச்சும் நோட் பண்ணா கூட நோட்டையும் பெண்ணையும் தேட மாட்டேங்குதே தவிர மைண்டு ஃபோனை தான் தேடுது. இப்படிலாம் இருக்கிற மொபைலை கூர்மையாக பார்த்து கண்ணு போச்சு, குனிஞ்சிருந்து பார்த்து கழுத்து போச்சு, ஆக மொத்தம் மென்டல் பீஸ் நக்கிட்டு போச்சு. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால போனா எங்கேயாச்சும் ரோடு போடுறதும், யார் வீட்லயாச்சும் போர் போடுறத பாக்குறதும், இதுதான் நமக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட். சினிமாவில் பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. முன்னாலெல்லாம் சண்டே ஆச்சுன்னா எல்லா பசங்களும் வெளியே இறங்கி விளையாடுவானுங்க, ஓடுவானுங்க, பறப்பானுங்க, தாவானுங்க, எல்லா குறைந்த வித்தையும் பண்ணுவானுங்க. பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கும், அதை ஊரே சேர்ந்து வேடிக்கை பார்க்கும். நான்லாம் காலையில எஞ்ச உடனே எங்க தண்ணிக்காக கொலாய் சண்டை நடந்துட்டு இருக்கும், அதை பாக்குறதும் பெரிய என்டர்டைன்மெண்ட். நைட்டு கரண்ட் போனா எவனா கத்துவானா? நாங்க கத்துவான்டா. எதுக்கு கத்துறானுங்க, ஏன் கத்துறானுங்கலாம் தெரியாது, ஆனா கரண்ட் போனா கத்துவானுங்க. இப்படிலாம் இருந்த நம்ம வாழ்க்கை என்னைக்கு நாசமா போச்சுன்னா, இந்த கைக்குள்ளேயே இருக்கிற இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான். இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் ரேடியோ போச்சு, கால்குலேட்டர் போச்சு, டிவி போச்சு, இப்படி நிறைய டிவைஸ் வந்து இதனாலேயே நாசமா போச்சு. இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறனால எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் ஒழுங்கா பண்ண முடியல. திடீர்னு எதாவது ஒன்று சர்ச் பண்ணணும்னு மொபைல் எடுத்துருப்போம், ஆனால் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக மொபைல் ஃபோனை எடுத்தோடனே மறந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். இந்த 30 செகண்ட் ரீலை பார்த்துட்டு நம்ம மண்டை ரொம்பவே மழுங்கி போயிருக்கு. அதாவது ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் நம்ம மைண்டு வேற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, மொபைலை ஒரு லாக்கரில் போட்டு ஒரு வாரத்துக்கு இருந்து பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாத்ரூம் போகும்போது ஃபோனோட போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ஷேர் பண்ணு.